நம்ம எல்லாருமே 96 படத்தில் வர காதலி காதலி சாங் நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்கங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்க பாட்டில் ஒரு கதை சொல்லி வச்சுருக்காங்க. புரியல சொல்கிறேன் பாருங்க. காதலி காதலி சாங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேலும் பேர்டோட சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். சடனாக எனக்கு ஒரு டவுட், பிரேம்குமார் இதுக்குள்ளே எதனா ஒன்று வச்சிருப்பாரோன்ட்டு. ஆக்சுவலாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வேலுக்கும் பேர்டுக்கும் ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருந்திருக்கு. கடலில் ரொம்ப நாளாக வேலும் பேர்டும் வந்து ரொம்ப நாளாக பேசி பழகிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கா. இந்த பேர்டு வந்து வானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேல் கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுமா. இந்த வேலும் வந்து கடலுக்குள்ளே இருக்க நிறைய அழகான விஷயத்த வந்து இந்த பேர்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுமா. இப்படி ஷேர் பண்ண இதுக்குள்ள ஒரு காதல் வருது. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த பறவைக்கு நான் கடலுக்குள்ளேயும் போய் உன்ன மாதிரி நானும் வாழணும்னு நினச்சிட்டு இந்த கடலுக்குள்ளே போகணும்லாம் ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் முடியல. இப்படியே காலங்கள் போக போக கொஞ்சம் பேர் அவங்க 2 பேருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது இந்த காதல் வந்து சேராதுன்ட்டு. என்னதான் அவங்க காதல் சேராதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க 2 பேரும் அவங்க காதலை விட்டு கொடுக்கவே இல்லை. ரீசெண்ட் டேஸாக ஒரு கவிதை ஒன்று படித்தேன் ஆன்லைனில். ஆக்சுவலி அது படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.